அம்பாள் சர்வாங்க சுந்தரியாக இந்த ஸ்தலத்திலே நேற்று போய் இரவு தரிசனம் செய்தேன். திருக்கடவுர் அபிராமியை பார்த்த பிறகு ஆகா பேரழகு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இங்க வந்து பார்த்தால் அம்பாள் நல்ல ஒரு 6 அடி உயரத்துக்கு மகா பேரழகியாக சர்வாங்க சுந்தரியாக இருக்கிறாள் இந்த ஸ்தலத்துல. அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்திலே இந்த குளத்திலே மூழ்கினாலே பாவங்கள் குறையும். இங்க வந்து தரிசனத்திற்கு மீண்டும் தாயினுடைய கருவிலை பிறக்க வேண்டாம் என்று இந்த தலைவர்களார் அப்போது அற்புதமான கஷேத்திரத்திலே ஞான சுந்தர விநாயகருக்கு மகா கும்பாபிஷேக வைப்போம். மனுஷனுக்கு ஞானம் முக்கியம், வைராக்கியம் முக்கியம். ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்வார், அன்னபூர்ணே சதாபூர்ணே சக்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தத்தம் பிக்ஷாஞ்சகீச பார்வதி. அன்னபூர்ணியும் உங்ககிட்ட எதை கேட்டாலும் 2 வாக்கியத்தை கொடுங்க. ஞான வைராக்கிய சித்தத்தம் பிக்ஷாங்க. ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் வந்துடுதுன்னா ஒருத்தனுக்கு பக்தி வந்துடுதுன்னா ஞானம் வந்துடும். அது பக்தியா இருக்கான்னு தெரிஞ்சினாலே அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவனுக்கு ஞானம் வந்துடுது. ரொம்ப அதிகம் பேச மாட்டான். கண்ணப்ப நாயனாருடைய பக்தி ஒரு ஞான பக்தி தான், வைராக்கிய பக்தி தான். அப்படி அவருக்கு என்ன, தான் காட்டுல ஒண்ணுமே தெரியாது, ஒரு வேடன் சிவபெருமானை அடைந்தான் என்று ஆதிசங்கர பகவத்பாதாலே சொல்கிறார். சிவானந்தர் இல்ல மார்க்கா பத்தித பாதுவா பசுபதேகே அங்கஸ்ய கூச்சாயதே கண்டு ஷாம்பு விசேஷனம் புலரிபோ திவ்யாபிஷேகாதி கிஞ்சித் பக்தித வாம்ச கேச கபலம் நவ்யோபஹாராயதே பக்திம் கரோத்யா வனச்சர பக்தாவதம்சாயதே. ஆகினாலே பாரதி கூட அழகா சொல்ல அழகு தமிழ பக்தி உடையார் காரியத்திருப்பதனார். பக்தி தான் ரொம்ப முக்கியம். பக்தி இருக்கிறவளுக்கு பிபி வராது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்தி இருக்கிறவளுக்கு சுகர் வராது. ஏன்னா பக்தி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப பொறுமையா இருக்கும். அதான் பாரதி சொன்ன பக்தி உடையார் காரியத்திருப்பதனார் காரியத்தில் சிதறார் அப்படின்னா. ஆபீஸ்ல வேலை பார்த்தா கூட பக்தினா இதுதான் பக்தி இருக்காது. மாத்ரு பக்தி, பிதிரு பக்தி, ஆச்சார பக்தி, தெய்வ பக்தி, எல்லா மக்களையும் அனுசரணையா ஒருத்தர் கொண்டு போறார். அவர் தான் யார் சொன்னா சிவாச்சாரிய பெருமக்கள். அவர் தான் அவருக்கு குருக்கள். பணக்காரன் வருவான், ஏழை வருவான், எல்லாரும் வருவான். எல்லாரையும் சமநோக்கு பார்க்கோட பாக்குறவா. இவரு நிறைய பண்ணிட்டார், இவருக்கு அப்படிக்கெல்லாம் கிடையாது. எல்லாரையும் அந்த சுவாமி முன்னாட்டு சமமாக பாவித்து நமக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குருக்கள். குரு என்று சொன்னால் அறியாமை எளியவன் போக்குறானே அவனே குரு. அப்போ உலகத்துக்கெல்லாம் யாரா குரு அப்படின்னா முதல்ல விநாயகரை தான் சொல்லணும். ஏன்னா அந்த பழத்துக்கோசரம் அவரால் உலகத்தை சுத்தி வர முடியல. முருகப்பெருமான் மயில் மீது ஏறி பறந்துட்டார். நாரதட்ட கேட்கிறார், என்னையா உலகம் என்ன அம்மையப்பண்ணா 2 ஒண்ணுதாயா அப்படின்னார். ஏன்னா சரீரத்தை தூக்க முடியாது, அதனால 3 முறை வலம் வந்தாராம். மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாண்டவா சிவபக்தா சுதேசோ புவனத்ரயம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாவை வணங்கணும் என்ற வேத வாக்கியத்தை முதல்ல சொல்லி கொடுத்தவர் விநாயகர் பெருமான். அதனால மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ இதெல்லாம் வேதம் சொல்றது. அந்த வேத பிரமாணமாக நாம வாழ்க்கை நடந்து கொண்டால் மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, ஆச்சார பக்தி வந்துவிட்டுனா நான் தெய்வமே வந்து அருள் செய்வான். அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். இரண்டாவது பாகமாக வித்யாபாதமானது சமர்ப்பணம் செய்யப்படுறார்கள். ஞானம் பிரதமம் புரஸ்தாது இதம் ருதக்ரமே திரேதானுபதே பதம் சமோ மமஸ்ய பாகும் சுரே விஷ்ணோரராடமசி விஷ்ணா பிருஷ்டமசி விஷ்ணோஸ்னத்ரே விஷ்ணோஸ்யரசி விஷ்ணா திரவமசி வைஷ்ணவமசி விஷ்ணவேத்வா. ஞான சுந்தர விநாயகர். ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம் தான் சமஸ்கிருதம் வடமொழியில அறிவு என்று சொல்வார். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல சொல்வார். அஞ்ஞானம் என்னும் இருட்டு, அந்த இருட்டைக்கு வெளிச்சம் தருவர் யார் என்று சொன்னால் இறைவன். இதுதான் பாம்பாட்டி ரொம்ப அழகா சொன்னார். இறை தேடுவதோடு இறையும் தேடு. ஏன் மனுஷா சும்மா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காரு, கொஞ்ச நேரத்துல பகவானையும் தேடு. உங்க உள்ளுக்குள்ள போய் இறைவனை தேடு.
மனுஷ சரீரமே ஒரு தெய்வீக சரீரம் என்று சொல்கிறார் திருமூலர். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடலே உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கண்ட புலனைந்தும் காலா பணிவிடக்கே. அப்படி அந்த அச்சரப்பாக்கத்துல ரதத்தை முதித்து அந்த பெருமான் அவரும் அதிதீரனாக மாறினார், தன்னுடைய தந்தையும் அதிதீரனாக மாற்றினார். அது மாதிரி நீங்க விநாயகர்கள் யதாந்தனம் பாராயணம் பண்ண பேடு உண்டு. மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரல்ல இதை பத்தி மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இப்ப கைலாசத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஷெரமான் பெருமான் நாயனாரும் போறா. அப்ப அது எங்கன்னா அந்த திருக்கோயிலுக்கு கொண்டு கபிலர் குண்டு மேல அந்த அவையார் பூஜை பண்ணிட்டு இருக்கான். இவர்கள் எங்க நாங்க கைலாசுக்கு போறோம் நீங்க வாங்க அப்படின்னு வேக வேகமா பூஜை பண்ண ஆரம்பிச்சா அவையார். விநாயகர் பிரட்சத்தமாகி மெதுவா பண்ணி அவசரமே படாது. ஏன்னா எப்படி எனக்கு ஆராதனை பண்ணா அது மாதிரி பண்ணி நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னும் கை